அண்ணே, நடக்க போற கரும்புலி சண்டைக்கு என்ன ஒரு ஆளா போடுங்க அண்ணே. இப்ப இந்த சண்டையை போற கதையை பத்தி ஒரு தெருவினோட கதைய கூடாது, சரியோ? அதிலும் முக்கியமா நீ கதைக்க கூடாது. ஏன் உடம்பு நெஞ்சலா இருக்குன்னு பாக்குறீங்க? உடம்பு நெஞ்சல் என்றாலும் உள்ளம் உறுதியா இருக்கு. தேசத்தின் புயல்கள் படத்தில் அவன் அப்படித்தான் நடிக்கிறான். ஆனால் நிஜத்தில் அவன் பெரும் சண்டைக்காரன், வெகு பணியிலும் சிறந்தவன். பலாலி காவலரன் தொட்டு பத்தை மேனி பலவகைய சுழற்காற்று என இவனது களங்கள் விரிந்தன. சுழற்காற்று நடவடிக்கையில் முழங்காலில் பலத்த காயம். எனினும் சிகிச்சைக்கு பின் மீண்டும் களப்பணி. சிறந்த சூட்டுக்காரன். எப்போதும் மற்றவர்களை சிரிக்க வைக்கும் மனசு கொண்ட இவன் இந்த தேசத்தை மகிழ்விக்க தேசத் தலைவனின் அனுமதி பெற்று கரும்புலிகள் அணியில் இணைந்து கொள்கிறான். கடின பயிற்சியும் கற்கண்டாய் இனித்தது இவனுக்கு. தாக்குதல் சிவிற்கான காத்திருப்பு, இலக்கு கிடைக்காமையால் சோர்வு, மீண்டும் புதுவேகம், காத்திருப்பு. சீனன் கூட இவன் லட்சியத்தை நிறைத்துக் கொள்ளும் தளமாகியது. உங்கள் சிற்றம்பலம் ஒவ்வொருவர் மன மகிழ்விலும் வாழ்ந்து கொண்டே இருப்பான்.